அன்புக்குரிய மக்களை வணக்கம். இது தூத்துக்குடி அரசு சுற்றுலா மாளிகை. பல ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போ இதோடைய நிலைமை என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்பொழுது இந்த அரசு சுற்றுலா மாளிகையினுடைய நிலைமையை பாருங்கள். இது தூத்துக்குடியில் இருக்கிற அரசு சுற்றுலா மாளிகை கல்லர் குகையாக இருக்குது. இரவு நேரங்களில் எல்லா விதமான குற்ற சம்பவங்களும் இங்கே நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதே இந்த திமுக திராவிட மாடல் மாநகராட்சி நிர்வாகமோ யார் நிர்வாகத்தின் கீழே இருக்கோ அவங்க சரியாக பராமரிக்கலைங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இது ஒரு பாரம்பரியமான தூத்துக்குடியினுடைய சுற்றுலா மாளிகை. ஏன்னா இங்கே மதிப்புமிகு ஐயா காமராஜர் தங்கியிருக்காங்க. பழைய பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே தங்கின இடம். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி இந்த நிர்வாகங்கள், மாவட்ட நிர்வாகம் சம்பந்தம் இல்லாத இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சுற்றுலா மாளிகையாக இருக்கிற இடங்கள் எல்லாமே பல லட்சக்கணக்கான பணங்களை போட்டு புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குங்க. இது தூத்துக்குடியில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகை கருங்கல் பில்டிங். பில்டிங்கை பார்த்தீங்களா? இதை மட்டும் லைட்டாக வேலை பார்த்து டெவலப் பண்ணாலே சூப்பராக இருக்கும். இந்த போர்டை பார்த்துக்கிட்டிங்களா? பாருங்க. இந்த இதை யார் திறந்தா, யார் தங்கினா என்ன ஏதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க. பொதுப்பணித்துறை விடுதி தங்கும் சென்னை மாநில முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டிருக்கு 1961. பார்த்தீங்களா அந்த நாமைங்க. இன்றைக்கு இந்த சுற்றுலா மாளிகை இந்த தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தால் கைவிடப்பட்ட நிலையில் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. இது தேசிய கொடியேற்றுறதுக்கான கொடிக்கம்பம். இந்த நிர்வாகம் பல லட்சங்களை செலவு பண்ணி பல தூத்துக்குடிக்குள்ளே இருக்கிற சுற்றுலா மாளிகைகளை ஃபுல்லாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய நிலைமையை பாருங்கள். இதை டெவலப் பண்ணாலே இது ஒரு அருமையான இடம். ஆனால் இதை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. உள்ளே பாருங்கள், எஸ்எஸ்எஸ்ன்னு வண்டி நிற்கி. இதில் பலவிதமான குற்றச்சம்பவங்கள், பாம்புகள் எல்லாமே இங்கே கிடக்குது. பார்த்தீங்களா? பின்னாடி மக்கள் குடியிருப்பு இருக்குது. அரசு சுற்றுலா மாளிகை தூத்துக்குடி. இதை இந்த மாநகர நிர்வாகம் எல்லா உடகீட எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த இடத்த புழக்கத்துக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா வீடு இடம் இல்லாத மக்களுக்கு இந்த இடத்தெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி 1.5 சென்டில் இந்த பகுதியில் வாழ்கிற மீனவ மக்களுக்கு 1.5 சென்டாவாட்டு கொடுங்க, அவங்களாட்டு பயன்படுத்திட்டு போகிறாங்க. ஏன்னா அதை சுற்றி மீனவ கிராமங்கள் தான் இருக்குது. அதனால் இது அரசுக்கு தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வரும் பொழுது, இதை பராமரிக்காமல் விடும் பொழுது இந்த அரசினர் சுற்றுலா மாளிகையை இந்த பின்னாடி இருக்கிற இந்த சைடு இருக்கிற மீனவ மக்களுக்கு 1.5 சென்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாம்புகள் தான் குடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான குற்றச்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு இது சரியான இடமா இருக்குது. குடிக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, கஞ்சா விற்கிறதுக்கெலாம் இது நல்ல இடமா இருக்குது. இதை அரசு ஒன்று பயன்பாட்டு கொண்டு வாங்க. இல்லைன்னா இந்த பகுதி மக்களுக்கு இடமில்லாத, வீடு இல்லாத, கடலுக்கு போகிற மக்களுக்கு 1.5 சென்டாக இந்த இடத்த பிரித்து கொடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடியிலேருந்து நீலம் PJ பிரதீப் ஜெயசுதாஸ்.